கைஸ், பென்டன் வாட்சோட என்ட்ரி ஹைவேஸ்லேருந்தே வண்டி எடுத்துக்கிறேன். ஆனால் அதுதான் எனக்கும் கரெக்டு. கம்மிங் பேக் டு பஸ் ஃபுல் வீடியோ, பாலக்காட்டு கேட்ட மாதிரி ஃபுல் வீடியோ கண்டிப்பாக வருவாங்க. பாருங்கள், ஸ்டார்டிங்கே நம்ம இந்த மாதிரி நக்கல் பண்ணால் நான் வண்டியை நிறுத்தி வண்டியே போட்டுருவேன். அது நமக்கு புரியாது. ஏன்னா பாலக்காடு நம்ம ஏரியா கிடையாது. நம்ம ஏரியாவை தான் நம்ம சண்டை பிடிக்கலாம். இருந்தாலும் பசங்க இறங்கிட்டேன்னா வச்சுக்கேன், காசி இல்லை காசிமேடு ஆதி எல்லாருமே போடுவாங்க. ஆதினா பொட்டு வச்சுன்னு பொங்கல் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் ஆதி சேஷன் அதுதான் நம்ம என்ட்ரியை. எப்பவுமே நம்ம தான் இந்த வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து ஒரு சம்பவம் செஞ்சு ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு. இந்த மாதிரி வளைச்சி நான் எப்பவுமே ஓட்டுவேன். பிடிஞ்சிருச்சுன்னா வாங்க பாருங்க, 140 வண்டி தாட்டி கழிட்டு சும்மா ஒரு அலைன்மெண்ட் தான் வீடியோவு நான் பண்ணுறது. கேரளா நம்ம புது இடம் பாருங்கள். இந்த நேச்சர் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இந்த ஒரு வீடு இங்கேயும் வாங்கணும் அப்படின்னு நினைக்குவாங்க. சின்ன வீடு பெரிய வீடு வண்டியை வச்சுக்குவான் அவனை மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு. அது மட்டும் நடக்காது. ஏன்னா கரெக்டாக சேஃபாக இருப்பான். எங்கேயுமே நம்ம தான்ன்ற மாதிரி இருப்பான். பிடிச்சி விட்ருவான். அந்த ஹைவேஸ் எல்லாமே கோட்டை தாறுமான டைலாக் மட்டும் நான் நல்லா பேசுவேன். இதுதான் என்கிட்ட இருக்கிற பர்சனாலிட்டி. கொஸ்துலாம் நிறைய கடிக்குது. கேரளா செட் ஆகுது நமக்கு. ஸ்பீடு குறைச்சி கேமரா 2க்கு மாற்றி எந்திரனோட கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஷூட்டிங்லாம் முடிஞ்சு, தரமான ஷூட்டிங்லாம் முடிஞ்சு. கேரளா ட்ரிப்பு நான் இங்கே முடிச்சிட்டேன்னா எனக்கு வேலையே இல்லை. அதுக்கப்புறமா நம்ம தமிழ்நாட்டுக்கு வண்டி எடுத்து நம்ம கிளம்ப வேண்டியதுதான். சிறப்பான தரமான சம்பவங்கள் இந்த பிரிட்ஜில் வந்து நடக்காமல் நான் தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி யாருமே இல்லைங்க. பாருங்கள் சாமி, அவ்வளோ ஃப்ரீயாக இப்படி வந்து இங்கே பாருங்கள் இப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து நம்ம பயமுறுத்து பூனையெல்லாம் காமிச்சிட்டு போகிறோம். அது மிச்சம் நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளை பார்த்துட்டாங்கன்னா நம்மளை வந்து உஸ்பே தான் போட மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து உள்ள என்ட்ரியும் கொச்சி எனக்கு சேஃபு. பெரிய அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி கொச்சி ரீச் பண்ணி அப்படியே வந்து நம்ம லாகியும் முடிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணேன். ஆனால் கொச்சியில் வந்து வண்டி நிறுத்தி பேசஞ்சர்லாம் இறக்கி ஆகணும். டூருக்கு வந்தவங்க அப்புறம் நம்மளே போட்டுருவாங்க. ஆட்டோ ஓட்டினவங்க நல்லா பழிக்கலாம் மாட்டேங்குது இந்த ஏரியாவில். ஆனால் பிரிட்ஜுக்கு பஞ்சம் இல்லாத கட்டிங்கிறாங்கப்பா. ஆனால் நம்ம இடத்துலலாம் பிரிட்ஜு எதுவுமே இல்லை. ஸோ ஆனால் வியூ நல்லா இருக்குது. ஸோ இந்த வியூவும் பார்த்துக்கோங்க. இதுதான் கடைசி வியூ ஆஃப் நம்ம பஸ்ஸு. இதுதான் நம்ம கிளைமேக்ஸுக்கு கேட்டு இந்த சீன் அப்படியே ஆட் பண்ணிட்டாப்பா. நம்ம பஸ்ஸு லாங்லேருந்து பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குங்க. அப்படியே பாருங்கள், அது கூட பிரிட்ஜில் தான் இருக்குது. பிரிட்ஜில் தான் எல்லாமே பிரிட்ஜு தான். இப்போ ஒரு வியூ வரும் பாருங்கள், அப்பா பயங்கரமான சீன் இதெல்லாம். இந்த சீன்லாம் எப்பயுமே இருக்கும். கொச்சி மறக்க முடியாத நினைவுகளில் சேவ் பண்ணி வைக்குவேன். ஸோ வண்டி நிறுத்தி நேரம் வந்துச்சு. மக்களே உங்களுக்கு பிரிய மனசு இல்லை இருந்தாலும் ஸோ கொச்சி வந்தாச்சுன்னாவே அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த உள்ளக்காரங்களாம் பிரச்சனை இல்லை. நம்ம பார்வையாளர்கள் தான் எனக்கு மெயின். அவங்க தான் எனக்கு உயிர் கொடுத்தவங்க. சரி வரட்டா, கேரேஜ் பீஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான்